விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா களை கட்டி உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஒரு 5ஆம் நாள் திருவிழாவாகத்தான் ஆற்று திருவிழா அந்த தென்பெண்ணை ஆற்று பகுதியில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய காட்சி விழுப்புரம் மாவட்டம் கள்ளிப்பட்டு இந்த தென்பெண்ணை ஆற்று பகுதியில தான் ஆற்று திருவிழா தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆற்று திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள கள்ளிப்பட்டு, வடவாம்பலம் அருகே உள்ள புலவனூர், கன்றக்கோட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த அந்த சாமி இந்த ஆற்று பகுதிக்கு கொண்டு அங்க தீர்த்தவாரி செய்து ஒரு அபிஷேகம் செய்து வழிபட்டு தான் இந்த திருவிழாவானது நடைபெறும். அதன் பின்னர் இந்த சாமியானது அந்த ஊருக்கு அழைத்து சென்று அங்க நைட்டு வீதி உலா நடைபெறும். இதனைத் தொடர்ந்துதான் இங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் தென்மன் நாட்டில் இந்த விழாவுக்காக குவிந்துள்ளதுனால் இங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்பி சரவணன் தலைமையில 1500க்கும் மேற்பட்ட போலீசார் அதாவது இந்த நாம பார்க்கக்கூடிய இந்த கள்ளிப்பட்டு மற்றும் அருகே உள்ள பிடாகம், பேரங்கூர் உள்ளிட்ட ஆற்று தென்பெண்ணை ஆற்றுக்கார பகுதிகளில் திருவிழா நடைபெறும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவரை பார்க்க முடிகிறது. மக்கள் அதிக அளவு கூடுவதனால இங்க விளையாட்டு பொருட்கள் மற்றும் அதிக அளவு கடைகளும் அமைக்கப்பட்டு அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மக்கள் தற்போது தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் செல்லக்கூடிய நிகழ்வில் ஏராளமான மக்கள் குவிந்து இந்த திருவிழாவை கொண்டாடி வருவதை காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.